சாதனமா இருக்கு. அது முழுமையா பயன்பெறன்னு நினைக்கிறீங்களா? ஊடக ஊழியம் ஒரு சுய விளம்பர சாதனமா பயன்படுதுங்கிறது எனது தாழ்மையான கருத்து. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு சொல்ற மாதிரி ஒரு ஊழியருக்கு ஒரு சேனல்னு ஆயிண்டு வர்றது. முன்னெல்லாம் சர்ச்சு பாட்டு பாடுற மாதிரி சினிமா பாட்டு இருக்குன்னு கமெண்ட் அடிப்பா. இப்போ சினிமா பாட்டு மாதிரி சர்ச்சு பாட்டை பாட ஆரம்பிச்சுட்டா. கவாலி, ஹிந்துஸ்தானி, இல்லை இப்பெல்லாம் சொல்கிறாளே ரேப், அந்த மாதிரி ஸ்டைலில் முருகர் பாட்டோ ஐயப்பன் பாட்டோ வந்ததில்லை. கிறிஸ்துவ பாட்டுக்களில் வராத ஸ்டைலே இல்லாமல் போயிடுத்து. கிறிஸ்தவம் மீடியாவை சரியா பயன்படுத்தலன்னு சொல்ல வரீங்களா? திறமை, ஊழியம், அழைப்பு, இந்த மூணையும் கிறிஸ்துவ ஊழியர்கள் நன்னா புரிஞ்சுக்கணும். திறமை எல்லாருக்கும் இருக்கும், ஊழியம் எல்லாருமே செய்யணும். எனக்கு இருக்கிற திறமையை ஊழியமாக செய்யணும்னு நினச்சிண்டு வந்துடுறது மகா தப்பு. அதனால தான் நிறைய பேர் தன்னோட திறமையை ஆண்டவருக்காக செய்யறேன், இதுதான் அவர் கொடுத்த அழைப்புன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சுடுறா. சிலர் நம்மளோட திறமை பாராட்டப்படுற மாதிரி இருக்கான்னு தெரியாமலேயே வந்துடுறா. அழைப்பு ஆண்டவர் கொடுக்கறது, அது நம்ம திறமைக்கு சம்மந்தமில்லாமலேயும் இருக்கும். அவரோட அழைப்பை அறிஞ்சிக்க அவரோட நமக்கு இருக்கிற உறவு பலப்படணும். இன்னொரு விஷயம், எந்த வேலையாக இருந்தாலும் அதில் பயிற்சி பெற்றவங்க தான் செய்யணும். சர்ச்சு கட்டுறதுக்கு நல்ல கான்ட்ராக்டர், நல்ல இன்ஜினியர், மேஸ்திரின்னு பார்க்குற பாஸ்டர்ஸ் கூட மீடியான்னு வரும்போது அவளே பாடி ஆடி நடிச்சுடுறா. சில சமயம் எல்லாரையும் படுத்திடுறா. சிகரெட் பிடிக்கிறவ கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் கொடுக்கறத விட சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறது பெட்டர் இல்லையோ?